ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு 2 சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 30/5/2025 அன்னைக்கு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எம்ப்ளாயர் ஃபார் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கவர்ட் அண்டர் இபிஎஃப்ஓ அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையை. ஸோ இதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யூஏஎன் ஆக்டிவேஷன் அண்டு சீடிங் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் ஃபார் அவைலிங் த பெனிஃபிட் அண்டர் இஎல்ஐ ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் அப் டு 13 ஜூன் 2025 ரிகார்டிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் உங்கள் யூஏஎன்னை ஆக்டிவேஷன் பண்ணுற மாரி இருக்கும் ஆதார் வச்சு. அதேமாரி சீடிங் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும். அதை பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தேதியை 30 ஜூன் 2025 கடைசி தேதியை நீட்டிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் யூஏஎன்னை ஆதார் இருக்க மாரி ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கான ஒன் டைம் கிராண்டாக கொடுக்குறாங்க. அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 2024-25 பட்ஜெட் தாக்கலின் போது இஎல்ஐ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்டு லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. 3 வகையான ஒரு எம்ப்ளாய்டு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்னமானா ஸ்கீமே ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பி ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் சியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் டு எம்ப்ளாய், இந்த மாதிரி எம்ப்ளாய்டு இண்டு லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக இந்த 3 வகையான ஸ்கீம் கொடுக்குறாங்க. இது யாருக்குன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி பிஎஃப் கணக்கு துவங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தும். இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மூலமாக 15,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க மத்திய அரசு. ஒன்லி தோஸ் நியூலி ஜாயின்டு எம்ப்ளாயி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் முதல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணி பிஎஃப் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் கிராண்டாக மத்திய அரசு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக. அந்த 15,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 30 ஜூன் 2025 யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி பேங்க் புக் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஒன் டைம் கிராண்டாக 15,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு சுற்றறிக்கை. 2வது 26/5/2025 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். Declaration of rate of interest for the Employee Provident Fund member account for the year 2024-25. அதாவது பிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபடும். அந்த வகையில் 2024-25 போன வருஷம் நிதியாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 8.25% அப்படின்ற மாதிரி இந்த சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு விரைவில் பார்த்தா உங்களுடைய அப்டேட் பண்ணிடுவாங்க, கிரெடிட் ஆகிடும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம் வெப்சைட் மூலமாக. ஸோ போன வருஷத்துக்கு 8.25% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்க போது. இதான் உங்களுக்கான பிஎஃப் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்க 2 சுற்றறிக்கை. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.